ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னம்மா ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன யோசனை? அப்பா இங்க வாங்கப்பா. ஆ, நம்ம ஜெபம் பண்றோம் சரி. ம், ஏசு தேவன் தானப்பா. ஆமா அவர் ஏன்பா ஜெபம் பண்றாரு? மா, இயேசு தேவனுடைய ஒரே பேரான குமாரன். ம். யோவான் 3:16 வாசிக்கிறோம். அவர் தேவனுக்கு சமமா இருந்தார்னு பிலிப்பியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு. ஆனா அவர் மனுஷனாக தானே பிறந்தாரு. அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். சோ அவர் எப்படி ஒரு மனிதன் வாழணும்னு நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. இயேசு தம்மோடு இருந்த சீஷர்களுக்கு மாதிரி ஜெபம், பரமண்டல ஜெபம் சொல்லி கொடுத்தாருல, நம்ம கூட ஸ்கூல்ல சொல்லுவோமே. யோவான் 13:15 சொல்றாரு, நான் செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். உடனே உனக்கு ஒரு கேள்வி வருமே, ஆமாப்பா, அவங்களுக்கு எக்ஸாம்பிள வச்சாரு. அப்ப நம்மளுக்கு நமக்கும் எக்ஸாம்பிள் வச்சிருக்காரு. 2000 வருஷம் கழிச்சு வாழ்ற நமக்கு அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார்னு 1 பேதுரு 2:21 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கை முழுவதும் ஜெபத்தால் நிறைந்த வாழ்க்கை. லூக்கா 3:21 ஜெபம் பண்ணாரு, லூக்கா 6:12 ஜெபம் பண்ணாரு, லூக்கா 9:18 ஜெபம் பண்ணாரு, லூக்கா 22:44 எல்லா இடங்களும் நீ பாரு, தனித்து போய் ஜெபம் பண்ணாரு. உனக்கு ஒன்று தெரியுமா, எல்லாரும் யோவான் ஸ்நானங்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ஆனா இயேசு ஞானஸ்தானம் எடுத்த பொழுது அவர் கரை ஏறி ஜெபம் பண்ணாரு பாரு, அப்பொழுது அவருக்கு வானம் திறந்தது. ஜெபம் பண்ணும்போது ஒரு மனிதனுக்கு வானம் திறக்கும் அப்படின்னு காமிக்கிறாரு. வானம் திறக்கிறது என்ன அர்த்தம்? அது ஆசீர்வாதத்துக்கான அடையாளம். உபாகம் 28:12 வாசிக்கிறோம்ல, நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் தம்முடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். வானம் திறக்கப்படுவது ஆசீர்வாதம். அப்ப வானம் மூடினா அது சாபம். அதே உபாகம் 11:17 வாசிக்கிறோம், தேவன் வானத்தை அடைத்து உனக்கு மழை வராதபடி செய்வார். அது சாபத்தை குறிக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் இல்ல, 2 நாளாகும் 7:14 வாசிக்கிறோம்ல, தேவன் வானத்தை அடைத்து கொள்ளை நோயை வருவிக்கும் போது என்ன பண்ணணும்? அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் என்ன பண்ணுவார்? சேமத்தை தருவார். மல்கியா 3:10 கூட வாசிக்கிறோம்ல, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அப்ப நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது வானம் திறக்கப்படும், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஜெபம் பண்ணணும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள நம்முடைய வாழ்க்கையின் மூலம் காமிச்சிருக்காரு. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இந்த மாதிரி இவங்க நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. God bless you all. Thank you so much.